குழந்தைகள் கொண்டாடும் ஊஞ்சல். குழந்தைகளுக்கு உற்சாகம் தரும் விளையாட்டு உபகரணங்கள் ஊஞ்சல் முக்கிய இடம் பிடிக்கிறது. அத்தகைய மகிழ்ச்சியின் காரணியான ஊஞ்சலை பற்றி தகவல்கள் அறிந்து கொள்வோம். ஊஞ்சல்களின் வரலாறு அறிய முடியாத அளவுக்கு பழமையானது. சிறு குழந்தைகளின் கைகளை பிடித்த பிடி தூக்கி சுழற்றும் வழக்கம் பெரியவர்களிடையே உண்டு. தொட்டிலில் குழந்தைகளை ஆட்டும் வழக்கமும் பழமையானது. குழந்தைகளுக்கு மரங்களில் ஏறி தொங்கி ஆடுவது ரொம்ப பிடிக்கும். அதே அனுபவத்தை வழங்கும் வகையில் கயிறு கட்டி ஆடும் வழக்கமே ஊஞ்சலாக உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பொழுதுபோக்கும் பூங்காக்கள் உருவான நவீன காலங்களில் ஊஞ்சல்கள் பூங்காக்களில் இடம் பிடித்துள்ளன. அமெரிக்கா கலிபோர்னியா அருகே உள்ள டோரா பூங்காவில் 1908ஆம் ஆண்டு ஊஞ்சல் அமைக்கப்பட்டதாக தகவல். ராட்சத குடை அல்லது கம்பியின் கீழ் கம்பி கயிர்களில் தொங்கியபடி சுழலும் ஊஞ்சல்கள் டவர் ஸ்விங்கா என்று அழைக்கப்படுகின்றன. ஊஞ்சல் ஆடுவது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஏராளமான நன்மைகள் வழங்குகிறது. ஊஞ்சல் மற்றும் ராட்டினத்தில் சுற்றுவதன் நரம்புகளை தூண்டுவதால் மழலைகளுக்கும் உற்சாகம் அதிகமாகிறது. மூளைத்திறன் மேம்படுத்துகிறது. ஊஞ்சல் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உருவாகின்றன. இதனால் மன அழுத்தம் குறைகிறது. முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் பாய்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது. இதனால் உடல் உற்சாகம் அடைகிறது. தோட்டத்தில் அமைக்கப்பட்ட ஊஞ்சலில் ஆடுவது அதிக பலனை தரக்கூடியது. மரம் செடிகளில் இருந்து வரும் பிராணவாயு வேகமாக உடல் முழுவதும் பரவி இரத்தத்தை அதிகரிக்கிறது. மூளை தூண்டலுக்கான ஒரு பயிற்சியாக ஊஞ்சல் ஆட்டம் செயல்படுகிறது. உணர்ச்சி குறைபாடு குறைந்த குழந்தைகளுக்கு வழக்கமாக 15 நிமிடங்கள் ஊஞ்சல் பயிற்சி அளிக்கப்பட்டால் மூளைத்திறன் மேம்படும் அடைவது தெரிய வந்துள்ளது. குழந்தைகள் ஊஞ்சல் ஆடும் பொழுது பெற்றோர் உடன் இருப்பதோடு மிதமான வேகத்தை பின்பற்ற வேண்டும். கணினியில் நீண்ட நேரம் பணி செய்பவர்கள் ஊஞ்சல் பயிற்சி செய்வதால் முதுகு வலியும் கழுத்து வலியும் நீங்கும்.